பிடிக்கவே இல்லை. ஹாய் எல்ஏ ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய எல்ஏ கப்பல் லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு இந்த கமாண்டை பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. அது எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு தெரியல. அது விளக்கமா ஒரு வீடியோ போடுறோம். ரீப்ளை பண்ணியே ஆகணும்னு நான் வச்சிருக்கேன். இந்த ரெண்டு கமெண்ட் எக்ஸ்பெஷலி ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் வேற ஆள். எதுக்கு கமெண்ட் பண்ணீங்க? தெரிஞ்சவங்க பண்ணுறீங்களா தெரியாதவங்க பண்ணுறீங்களான்னு சத்தியமாக தெரியல எனக்கு. ஸோ இந்த கமெண்டுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அண்ட் என்னோட ஒப்பீனியன் இவங்களோட ஒப்பீனியனும் நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அக்கா மச்சான் சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, மஞ்சு வீட்டு பால் காய்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வீட்டு பால் காய்ச்சி கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. மேல செட்டு போட்டுரு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். நம்ம ஆல்ரெடி தெரியாதவங்க நான் சொல்றேன். ஏன்னா அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கனால உங்களுக்கு மேபி நாங்கள் இல்லாதது ஒரு இதாக இருந்திருக்கும். சரிங்களா? அது நீங்க நினைக்கிறது தான் தப்பு. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க நினைக்கிறது தான் தப்பு. இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு அது என்னன்னு சொல்லிடுவோம். வீடு கிடையாது, மேல செட்டு போட்டு டைல்ஸ் போட்டுருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா மஞ்சு வீடு செம்ம வெக்கையா இருக்கும். மேல அது என்னமா கல்லு கூட போடல. அதனால ரொம்ப வெக்கையா இருக்கும். ரொம்ப வெயில, ரொம்ப ஹீட். கீழே இருக்கவே முடியாது மஞ்சு வீட்டுல. அதனாலயே வேலனுக்கு 2-3 வாட்டி நிறைய வாட்டி ஹாஸ்பிடல் அட்மிட் ஆனதெல்லாம் அதுதான் காரணமே. ஹீட்டால இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால. அதனால மேபி இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, மேல செட்டு போட்டு நம்ம கீரமலத்துல நம்ம வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் போட்டு, பட் ஆனா செவுரு எடுப்பல, ஷெட் மட்டும் தான் போட்டுருக்கு. வீடு நேத்து வீடியோல பாத்துருப்பீங்க. அதை டைல்ஸ் போட்டு சின்னதா ஒரு இது மாதிரி பண்ணாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டால கூட கூப்பிடல. அவ அக்கா இருக்காங்க, மச்சா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, மாமா, அவ்வளவுதான். மஞ்சு வயசு அவ்வளவுதான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. நாங்க போகாத காரணம் எங்களுக்கு சொல்லல, எங்களுக்கு பண்ணல, லட்சம் மதிக்கவே இல்ல. மதிக்காத இடத்துக்கு நாங்க எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன அப்படின்னா, நான் இப்போ போனேன் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு ஊருக்கு. இப்போ 2 நாள் இந்த நேற்று முடிஞ்சுன்னா இன்னைக்கு நான் ஊருக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு என்னைக்கு நான் ஊருக்கு போகணும்னா 28க்கு 25ஆம் தேதியிலேருந்து எனக்கு கொஞ்சம் வெளியில் ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம அடிக்கடி போக முடியாது. நான் இருக்கிறது தென்காசியில் இருக்கேன். ஊர் அறந்தாங்கி பக்கத்தில் கீரமங்கலங்கிற ஊர். 350 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு 600 கிலோமீட்டர். ஆமாம், 600 கிலோமீட்டர் சம்திங் வருது. ஸோ நான் அது எல்லாமே நம்ம பார்க்கணும். இவ்வளோ தூரம் ட்ராவலு, ஆல்ரெடி வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அமுக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறது என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது அப்படிங்கிறனால நான் இருக்கிறேன். இல்லாட்டி நான் ஊருக்கு போகிறதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. அம்மா சொல்லிச்சு, நீ வந்தால் வாடா, அண்ணனும் வரான், 2 பேர் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். அப்படி இல்லை அண்ணன் எங்கிட்ட ப்ரொமோஷனுக்கு வரண்டா அப்படிங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்டா. வரும்போது அதில் அக்கா கரெக்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா என்னதுல, நான் அந்த கமெண்ட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன். இந்த கமெண்டை நான் டிஸ்பிளே பண்ணவே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நேற்று போட்ட கார் வீடியோக்கு இந்த 2 கமெண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா, மஞ்சு வீட்டு பால் காய்ச்சிக்கு நீங்கள் ஏன் போகலை? முதல் பத்திரிக்கை வச்சு வீடியோ ராம்யோகா சேனலில் போட்டாங்க. எனக்கு புரியலை. பத்திரிக்கை இப்போ நாங்கள் கீரமங்கலத்தில் வீடு கட்டி இருந்தோன்னா பத்திரிக்கை எங்களுக்கு தான் வந்துருக்கும். நாங்கள் வீடியோ போட்டோன்னா அக்கா மச்சான் கோச்சிக்க மாட்டாங்க. இப்போ அங்கே சிவகங்கையில் இருந்து தென்காசிக்கு வர நேரத்தில் சிவகங்கையில் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வீடியோ நம்ம 2 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டோம். நமக்கு இங்கே பத்திரிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதனால இதை ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்காதீங்க. போடலை. இப்படியே நீங்கள் விட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. என்னது விட்டு கொடுத்தோம்? என்ன விட்டு கொடுத்தோன்னு எங்களுக்கு தெரியல. கமெண்ட் பண்ணவங்க இயல்பாக கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் கமெண்ட் பண்ணது தவறு அப்படிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. விட்டு கொடுக்குறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ணனுக்கு தான் பத்திரிக்கை கொடுத்தது. இதுக்கு கொடுக்கல. பத்திரிக்கை கொடுத்தது பிறந்த நாளுக்கு கொடுத்துருக்காங்க. பத்திரிக்கையே கொடுக்கல. பத்திரிக்கை இல்லைங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க தட்டில் வச்சு, மாமனால தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே பிறந்த நாளுக்கு தான் எல்லாரும் வரோம். எல்லாருக்கும் எல்லாரும் முன்னாடி கொடுத்துடலாம். இப்போ பிரச்சனை நம்ம மீடியாவில் இருக்கோங்கும் போது அதுக்கு ஒரு கமெண்ட் வரும்.
நீங்கள் அப்படி தானே வந்திருக்கீங்க, தனித்தனியாக கொடுக்க வேண்டியதானே ஒரு கமெண்ட் வரும். இப்போ அக்கா மச்சானுக்கு ஒரு பத்திரிக்கை இது ட்ரெஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் வீடியோ வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு வந்து வீடியோ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மீடியாவில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அதுக்குன்னு ஒரு கண்டென்ட் வேணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். அதான் தனித்தனியாக கொடுக்குறாங்க, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து விட்டு கொடுக்குறேன், அது பண்ணுறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணே அண்ணே, தம்பி தம்பி, 2 பேருக்கு ஒரே வயசு தான், நார்மலா தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு கமெண்ட் பண்ணி ஆக்சுவலி அண்ணன் தம்பி அண்ணன் தம்பியை விட என்ன சொல்றது, 2 பேருமே ஒண்ணுதான். ஒரே நேரத்துல பிறந்தவங்க தான். கமெண்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு, இவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கா இல்லையாலாம் எனக்கு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னடா ஆமால ஒருவேளை இப்படி இருக்குமோ, இரு உடனே நான் மஞ்சுட்ட கேட்கேன், அந்த மாதிரி நம்ம தோணுது. அது வந்து நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்களா எனக்கு தெரியல. இதுதான் குடும்பத்துக்குள்ள வர கலவரமே. இதுதான் ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு அப்படிலாம் எங்க வீட்டுல பண்ணது கிடையாது. 2 பேரும் ஒன்னாதான் பண்றாங்க. ஆமா, அதனால எந்த பிரச்சனையும் இதுவரை வந்தது இல்லை. பிரச்சனை வராம நாங்க பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். குடும்பமா இருக்கிறோம் நாங்க. எங்க வீடியோலாம் நீங்க பாத்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், நீங்க எல்லாம் குடும்பமா வீடியோ போடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீடியோ ஏற்கனவே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எனக்கு தெரியல. இதே மாதிரி கமெண்ட் வந்து அக்கா மச்சான் சேனலுக்கு போயிருக்கா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்களும் ரிப்ளை போடுவாங்க. இந்த மாதிரி கேட்காதீங்க. அப்புறம் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டீங்க, அவங்களுக்கு மட்டும்தான் முதல் மரியாதை செய்யறாங்க அக்கா அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குமே முதல் மரியாதை செய்வாங்க. இப்போ நாங்கள் கீரமங்கலத்துக்கு போயிட்டோம். நான் திரும்ப சொன்னதே சொல்கிறேன், கீரமங்கலத்துக்கு நாங்கள் வீடை கட்டி போயிட்டோம். திடீர்னு வயசுக்கு வந்துட்டானா மொதல் ஃபோன் எங்களுக்கு தான் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து அக்கா மச்சானுக்கு முதல் மரியாதையா அப்படி கிடையாது. யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான். 2 தாய் மாமானும் ஒன்று தான். ஸோ இப்போ அக்கா மச்சான்ட்ட கேட்டாலும் இதே பதில் தான் வரும், எங்கள்கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் வரும். ஸோ இது வந்து இந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரீப்ளை பண்ணணும்னு நினச்சேன், அதனால் பண்ணிட்டேன். அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லாமல் அவங்களும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தோன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நாங்க இருப்போம். ஒண்ணு அவங்க வரல அப்படின்னா அவங்க சூழ்நிலை தகுந்தாப்புல அவங்க அந்த மாதிரி தான். ஏன்னா மீடியால இருக்கனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எழுப்பும் போது அது வந்து கொஞ்சம் இதா இருக்கு. அடுத்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க போற டைம் மஞ்சு பால் காய்ச்சலாம்ல, ஏன் அப்படி பண்ணல? அது இது வந்து இந்த கொஸ்டின் வந்து எனக்கு கொஞ்சம் நியாயமா பட்டுச்சு. நாங்கள் போகிற டைம் வந்து எப்போ போகிறோம் அப்படின்னா பிறந்த நாளுக்கு தான் போகிறோம். இந்த மேலே கட்டின பிளானே பிறந்த நாளுக்காண்டி தான் கட்டினாங்க. பர்த்டே மேலே வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பண்ணியிருந்தா முதல் நாள் பண்ணியிருந்திருக்கலாம். நான் 3ஆம் தேதி இது வந்து எனக்கு நியாயமா பட்டுச்சு. இதனால தான் நான் வந்து ஆமா மஞ்சு நினைச்சிருக்கலாம்லே, ஏன் 2 அண்ணனும் வரணும், 2 அண்ணனும் வேணும்னு நினைச்சிருந்தா மஞ்சு பண்ணியிருந்திருக்கலாம். பட் மஞ்சு பண்ணல, ஏன்னு தெரியும். இதுல வந்து இது பெரிய பால் காட்சி இல்ல, சும்மா சிம்பிளா ஒரு வீடியோ. அதெல்லாம் இது வந்து நீங்க கேட்டதுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். இந்த கொஸ்டின் எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கரெக்டா தோணுது. ஒரு தங்கச்சியா நான் எனக்கு இப்ப 2 கூட பிறந்த அண்ணன் இருந்தானா கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கு பாரு. சரி, எனக்கு வந்து நான் எனக்கு அண்ணன் இருக்கா, ஒரு அண்ணன் இருக்கா, கூட இன்னொரு அண்ணன் இருந்தாலும் எனக்கு 2 அண்ணனும் வேணும்னு நான் நினைச்சு 2 அண்ணனையும் முக்கியம்னு நினைச்சு பண்ணியிருப்பேன். பட் மஞ்சு வந்து அதை யோசிக்கலன்னு தான் எனக்கு தோணுது. யோசிக்கல, இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு வந்து அதை பண்ணல அந்த மாதிரி நினைச்சிருக்கேன்னு தெரியல. எனக்கு அதெல்லாம் தோணவும் இல்லையே. உனக்கு தோணல, எனக்கு தோணுது. சின்னமா பண்ணிரு, சின்னமா தானே. அது என்னத்த நாம என்னால போக முடியாது இப்போதைக்கு. நான் லாஸ்ட்ல தான் போற மாதிரி இருக்கும். அதனால மேபி நீங்க சொன்ன மாதிரி நாங்க போற டைம் பண்ணியிருந்திருக்கலாம். நானே அருளை எப்படி ஊருக்குலாம் கூட்டு போறேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்துருவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாப்பா எப்படின்னு. ஆமா, அப்புறம் வந்து கடைசியா சொன்னீங்க உங்க சிஸ்டர் உங்களை மதிக்கவே இல்லை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க. நானா வேணும்னு நினைச்சேன். எங்க மஞ்சு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கா இப்போதைக்கு. இப்பதான் கிடையாது, எல்லாம் அடிபட்டு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்குது மஞ்சு. 2 அண்ணனும் வேணும்னு நாங்க இல்லாம இங்க ஒண்ணுமே இங்க புடுங்க முடியாது. புடுங்கலாம், நாங்க இல்லாம இங்க இன்னும் பண்ண முடியாது. மாமன் இங்க இல்லாம அவ கல்யாணம் பண்ண முடியாது. மாமன் படம் போய் பாருங்க, செமையா இருக்கும். உண்மையா நல்லா இருந்துச்சு. கல்யாணம் பண்ண முடியாது, காது குத்த முடியாது. அது நாங்க பால் காட்சி கூட எங்களை கேட்டிருக்காங்க, ஐயர் கேட்டிருக்காரு, எங்க உங்க எங்க பையன் மாமங்களை அண்ணன் தம்பியில வர சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாம் கலங்கிட்டாங்களா. எங்க மஞ்சு சொல்லியிருக்கான்ட்ட. ஸோ அந்த மாதிரி நாங்க அண்ணன் தம்பி 2 பேர் இல்லாம அங்க வந்து கொஞ்சம் இதுதான். நாங்க இப்ப இருக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா எல்லாருமே ஹாப்பியா இருக்கு. உண்மையிலே அதானே. நாங்க 2 பேரும் இப்ப வந்த பிறகு எங்க வீட்டுல வந்து ரொம்ப சந்தோஷமா. நீங்க 2 பேர் 2 தாய் மாமன் வந்ததுக்கு அப்புறம் தாண்டா வேலை மரம் தான் நீங்க வந்த ராசிதான். நான் சொல்லுவேன், கன்ஃபார்ம் சொல்லுவேன், 2 தாய் மாமன் வந்த நேரம் தான் வேலை மரம் தான். உங்களுக்காகவே வேலை மரம் தான். அவன் பிறந்த நேரம் நம்ம வீடு கட்டுறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் அமைஞ்சு போய்கிட்டு இருக்கு நல்லபடியா. இப்போ நான் அங்கே வேற வீடு கட்டுறதுனால எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் அப்பா அம்மா
இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். பரவாயில்லையே வீடு இங்கே வந்து கட்டுறானே பையன் அப்படின்னு எல்லாருமே இங்கே போய் பேசுகிற அனுப்புகிறேன். பரவாயில்ல தம்பி இங்கேயே வந்துட்டேடா அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் அது எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அதனால எல்லாருமே ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் சரி இவங்க வீட்லேயும் சரி எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு எங்கள் அப்பா மோஸ்ட்லி கார் எங்கள் அம்மா கார் வாங்க சொல்ல காரணமே என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? என் பொண்ணு கீரமங்கலம் பேருவா அவளை பார்க்க போகணும் கார் வாங்குங்கன்னு எங்கள் அப்பாவை போட்டு உயிரை எடுத்துருச்சு எங்கள் அம்மா. செகண்ட் ஹேண்டில் கார் வாங்குங்கன்னு தான் எங்கள் அம்மா சொன்னிச்சு. பட் ஆனால் எங்கள் அப்பா வந்து புதுசாகவே வாங்கிட்டாங்க. அதுதான். ஸோ நிறைய பேர் வந்து எங்கள் அப்பாவுக்கு கார் ஓட்ட தெரியுமா தெரியாதாலாம் கேட்குறீங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியும். பட் ஆனால் நைட்டு வந்து கொஞ்சம் டச் விட்டு போச்சு. கண்ணு கொஞ்சம் இது இப்போதைக்கு ஓட்ட முடியாது. ஓட்டலாம் ஓட்டலாம். மச்சான் தான் இப்போ ஓட்டி பழகிட்டு இருக்காப்ல சுந்தர். அவன் ஓட்டுவான். கொஞ்சம் ஹைவேனா பிரச்சனை இல்லை. இந்த ஓட்டி பழகிட்டு இருக்காரு. ஓட்டி சீக்கிரமாக அவர் அதுக்குள்ளே வெளியில் போனாலும் போயிடுவாப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு. இன்னொரு கமெண்ட் வந்து நாங்கள் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம். இதோ கிஸ் பண்ண மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்தீங்களான்னு தெரியல. அது நிறைய பேர் அது வந்து வீடியோ நாங்கள் ப்ரமோஷனுக்காண்டி எடுத்த வீடியோ. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல அந்த ப்ரமோஷன் போட்டு என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரொமான்டிக் சாங் வந்து பண்ணிட்டு அந்த வீடியோ கூட அந்த ப்ரமோஷன் பண்ணுங்க. நாங்கள் சரின்னு சொல்லி ரொமான்டிக் சாங்னு சொன்னோமே நம்ம பண்ண வீடியோவே நமக்கு சென்ட் பண்ணி இந்த சாங் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நம்ம பண்ணோம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சேரீங் கட்டல ஒன்றும் கட்டல. நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படியே பண்ணோம். பட் ஆனால் அந்த வீடியோ வந்து 18K போயிடுச்சுங்க. இல்லை அதில் வந்து நம்ம லைட்டாக கிஸ் பண்ண மாதிரி இருந்தனால நிறைய பேர் கமெண்ட் ரொம்ப வல்கராலாம் நம்ம பண்ணல. இவங்க கொஞ்சம் லவ்வோட இல்லை அது நான் வந்து ப்ரொமோஷனுக்காண்டி அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தோம். என்ன வீடியோ போஸ்ட் பண்ணிட்டா எனக்கு தெரியாது. நான் வீடியோ அவர் என்ன அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இது வந்து ரீல்ஸ்ன்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. அதனால ப்ரொமோஷன் பார்ட் மட்டும் இருக்கட்டும்ட்டாங்க. அதை வந்து வீடியோ போட்டாங்க. அதில் கமெண்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நான் உடனே சாரி ப்ரோ நாங்கள் வேற வேலையை எடுத்த வீடியோவை அதில் போட்டோம். அது சொல்ல முடியல அதில் நம்ம சொல்ல முடியல. அதனால இதில் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிராங்க் வீடியோ வந்து இன்னைக்கு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கோம். பண்ணி போட்டிருக்கோம். வீடியோ நல்லா இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. வீடியோ போட்டிருக்கோம் வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ போட்டு வந்து கமெண்ட் வந்து நிறைய பேர் நல்லா பண்ணிருக்கீங்க. மெசேஜ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. பண்ணா போல இருக்கு. நேற்று நாங்கள் பண்ணோம். நைட்டு வந்து வீடியோ எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணனால என்னால் சிரிப்பை சத்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் நல்லா சீரியஸாக இறங்கி பண்ணியிருந்தேன்னா நார்மலாக தான் இருந்தேன். எனக்கு தெரியல ஏன்னா பதட்டமாக தான் இருந்துச்சு. வீடியோ பாருங்க. வீடியோ நீங்க பார்க்கலாம் அப்படின்னா வீடியோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஐடிக்குள்ள போயிட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி கலரானீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து மேக்கப் நிறைய போட்டிருக்க மாதிரி தெரியுது. மேக்கப்பே போட்டேன். பவுடர் மட்டும் தான் அடிச்சிருக்கேன். பவுடர் கூட அடிக்கல. நான் டோனர் தான் போட்டேன். டோனர் போட்டு அந்த ப்ரஷ் வச்சு தட்டி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. நானும் அந்த ப்ரஷ் எடுத்து இவங்க வந்து அந்த நான் போடுற ப்ரஷ் எடுத்து திரும்ப அவங்க மூஞ்சில் தட்டி விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. ஸோ மிச்சபடி நாங்கள் ஸ்கின் கேர் வீடியோ வந்து எப்போ போடலாம்டா போடுவோம். என்னைக்காவது போடுவோம். வீடியோ தான் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்ன வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வந்துகிட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன குட் நியூஸ்னு சொல்லி உங்களுக்கு வந்து லேட்டாகவே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். குட் நியூஸ்னால் இப்போதைக்கு இது வாய்ப்பே கிடையாது. எதுவுமே ஒரு நல்ல அப்டேட் வந்துட்டுருக்கு. டேட் வந்து குறிச்சாச்சு ஒரு விஷயத்துக்கு. ஆமாம் அதுவுமே கண்டினியூ வந்துகிட்டு இருக்கு. வீடை பற்றின அப்டேட் தான் அந்த டேட்டு. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி ஓகே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்ஏ கப்பல்ஸ் லெக்சர். பை பை.